ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அப்புறமா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான ஃபஸ்ட்டு தக்காளியை பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். அப்புறமா இதான் நம்ம மிளகாய் தோட்டம். நம்ம இப்போ இங்கே மிளகாய் பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அழகான மிளகாவை நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். பறிச்சுக்கிட்டாச்சு. ஒரு மிளகா பாருங்க. முதல்ல நம்ம காய்கறி கழுவிக்கலாம். ஒன்றுன்னா நல்லா தேய்ச்சி கழுவணும். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக போடுறதுக்கு உருளைக்கிழங்கை வெட்டிக்கலாம். இங்கே இது அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இப்போ வெட்டியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம அடுப்புக்கு தீ பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்கும் வெந்துச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கத்தி வச்சு ஒவ்வொன்றா குத்தி இந்த இலையில வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுக்கலாம். அப்புறமா பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைற வேலை தான். பூரி மாவை பிசைறதுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம உப்பு போட போகிறோம். அப்புறமா கொஞ்சோண்டு மாவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பிசையலாம். இப்போ நம்ம பசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஊற வைக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தொலி உரிச்சுக்கலாம். பூரி மாவை உருட்ட போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு
ஒரு காய்கறியாக போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். வத்தத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு மாவு உருட்டிக்கலாம். சின்னதாக எடுங்க. சின்னதாக உருட்டினா போதும். இப்போ நம்ம பூரி மாவு உருட்டிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி அமுக்குங்கள். அப்புறமா உங்கள் இதை வச்சு இப்படி பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வச்சு இதை இப்படி எடுத்து இதில் வச்சுருக்குங்க. அடுத்த இந்த ஒன்று இப்படி வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். பூரியை இதை இப்படி எடுத்துட்டு இதில் இப்படி வச்சுருங்க. எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம மாதுளை ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். டூ டே லஞ்ச் பூரி உருளைக்கிழங்கு